செம்மணியும் தமிழ் மக்களை பற்றி சிறு உரையாற்றி வருகிறேன். உண்மையில் நாம் செம்மணியை மறந்து கொண்டிருக்கிறோம். செம்மணியில் எவ்வளவு அதிகமாக மனித எலும்புக்கூடுகள் வெட்டப்படுகின்றனவோ அதற்கேற்றாற்போதுதான் நாம் செம்மணியை பற்றி பேசுவதற்குரிய வீரியமும் அதிகரித்து குறைகிறது. ஒரு குழந்தை எலும்புக்கூடும் அதோடு இணைந்த சில பொருட்களும் வெட்டப்பட்டால் அன்றைக்கு செம்மணி மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கும். அதுவல்லாமல் எலும்புக்கூடுகள் வெட்டப்படுதல் குறைய குறைய செம்மணி பற்றிய பேசுபொருள் குறைந்து கொண்டிருக்கும். இப்படியான ஒரு சூழலில் அண்மை காலமாக செம்மணி அகழ்வு இடம்பெறுவதில் இரண்டாம் கட்ட அகழ்வு நிறைவேறியிருக்கிறது. எனவே செம்மணி பற்றிய செய்திகளின் காரணமாக நாம் செம்மணியை மறந்துள்ளோம். உண்மையில் அப்படியே செம்மணி தமிழினத்தின் இன அழிப்பின் அடையாளம். நாங்கள் எல்லோரும் செம்மணியை ஒரு வெறும் வழியாக பார்த்திருக்கோம். அங்கே மாரி காலத்தில் தண்ணீர் பெருகுவதும் கோடை காலத்தில் தண்ணீர் வற்றுவதும் ஒரு பழைய உப்பளம் இருந்தது, வயல்கள் இருப்பது, நல்லூர் வளைவு ஆலய வரவேற்பு வளைவு இருப்பது தான் எங்களுக்கு செம்மணி என்பது நினைவுக்கு வருகிற விடயங்கள். ஆனால் இதனை தாண்டி செம்மணிக்கு 3 மிக முக்கியமான அடையாளங்கள் உண்டு. அதில் ஒன்று சூழல் சார் அடையாளம். யாழ்ப்பாணத்தின் புவிசார் இயற்கை சார் நிலைத்திருப்பை தீர்மானிப்பது. இந்த யாழ்ப்பாணத்தின் இருப்பின் தீர்மானிப்பை நிர்ணயிப்பதில் செம்மணி வழிக்கு கனவியாக பங்குவது அது சூழல் சார்ந்த பார்வை. செம்மணியை சூழல் சார்ந்த விடயத்தில் அப்படியே நிலைத்திருக்க செய்வதற்காக மிக முக்கியமான பங்காற்றியவர்களும் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் வெங்கடேசன் அவர்களுக்கு காத்திரமான பங்கு உண்டு. அவர் வடமாகாண விவசாயத்துறை அமைச்சராக இருந்தபோது செம்மணியில் சில மரங்களை நட்டார். அந்த மரங்களில் தப்பி பிழைத்தவை இன்றும் அங்கே இருக்கின்றன. அதற்கு அடுத்ததாக செம்மணிக்கு இருக்கிற பண்பாட்டு முக்கியத்துவம். ஈழத்தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான மிகப்பெரிய நகரான யாழ்ப்பாணத்தின் வரவேற்பு பகுதியாக செம்மணி இருக்கிறது. எனவே யாழ்ப்பாண சமூகத்தின் பண்பாட்டு அடையாளத்தை வெளிப்படுத்தும் மிக பரந்த வழியாகும். யாழ்ப்பாணத்தின் அறிவுசார் பண்பாட்டை வெளிப்படுத்தும், கலைசார் பண்பாட்டை வெளிப்படுத்தும் ஒரு அடையாளமாக செம்மணி இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அவா. அப்படி அது மாற்றம் வர வேண்டும். அதற்கு அடுத்ததாக செம்மணிக்கு இருக்கிற மிக முக்கியமான பண்பு அல்லது அடையாளம் எது என்று சொன்னால் அரசியல். அரசியல் என்றால் ஒருவனே தேர்தல் அரசியலை மையப்படுத்தியது என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த இனம் காலனியாளர் காலத்துக்கு பிறகு கோரியிருக்கிற விடுதலை வேணவாவின் ஒரு குறியீடாக அந்த செம்மணிகளில் மறந்திருக்கிறது. செம்மணியில் கொன்று புதைக்கப்பட்டவர்களின் ஆன்மா அந்த அரசியலை நம் மத்தியில் விதைத்துக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும், செம்மணி 1996ஆம் ஆண்டுக்கு பிறகு ஒரு அச்சுறுத்தல் வெளியாக இருக்குது. இதற்கு முன்பெல்லாம் வெளி என்றால் எங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. எங்களுடைய வரலாறு மற்றும் நாட்டாரியல் வழக்காறுகளில் பெரிய வெளியை கடக்கும் போது அதனுடைய தொடக்கத்திலும் ஒரு ஆலயம் இருக்கும், அதனுடைய முடிவுலத்திலும் ஒரு ஆலயம் இருக்கும், சில இடங்களில் நடுப்பகுதியிலும் ஒரு ஆலயம் இருக்கும். அது என்னன்னு சொன்னால், அந்த வெளியே கடக்க பேய் பூதங்கள் ஆக்களை அடிக்கும். எனவே அந்த தெய்வங்களை கும்பிட்டுட்டு போனால் அந்த இது இல்லாமல் போயிடும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நீங்கள் கட்டணம் பண்ணி பார்க்கலாம். பல்ல வழியாக இருக்கலாம், செம்மணி வழியாக இருக்கலாம். நீங்கள் கண்ட எல்லா வழிகளிலையுமே யோசிச்சு பாருங்க, கோயில்கள் கட்டாயம் இருக்கும். அந்த நாட்டாள வழிபாட்டோடு சம்பந்தப்பட்ட கோயில்கள். இப்படி செம்மணி பற்றிய இந்த பயங்கரமான நினைவுகள் இராணுவ ஆக்கிரமிப்பு பிறகு இன்னொரு வடிவம் எடுக்கிறத நாங்கள் பார்க்கலாம். கோயில்கள் இருந்த இடங்கள் எல்லாமே இராணுவ காவலர்கள் வச்சு, மக்கள் இறங்கி நம்பிக்கையாக வழிபட்டு போன இடங்கள் எல்லாமே காவலர்கள் வச்சு, மக்கள் சுயமாக இறங்கி வழிபட்ட இடங்கள்ல 96க்கு பிறகு கட்டாயமாக இறங்கி செக்கப் முடிச்சுதான் போக வேண்டும், பரிசோதனை முடிச்சுதான் போக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம். செம்மணி வழியில் இருக்கிற அந்த பயங்கரம் இந்த காலப்பகுதியில் இன்னும் மோசமாகிறது. இந்த காவலர்களில் இறங்குறவர்களுக்கு என்ன நடக்கும்? திருப்பி வீடு வருவார்களா? அவர்கள் உயிர் நிச்சயமா கொன்று புதைக்கப்படுவார்களா என்ற பதைப்பதைப்போதுதான் செம்மணி வழியை யாழ்ப்பாண மக்கள் அணுகினார்கள். அந்த பயத்தோடு சற்று வந்த பலர் செம்மணி வழியில் கொண்டு புதைக்கப்பட்டார்கள். அதில் 5 எங்களுக்கு நன்றாக தெரியும். 96ஆம் ஆண்டில் படுகொலை செய்து புதைக்கப்பட்ட மாணவி கிரிசாந்தி, அவருடைய தாயார், அவருடைய சகோதரர், அயல் வீட்டுக்காரர் தொடங்கி
அரியாலையில் வசித்தவர்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட 5 பேருடைய எலும்புக்கூடுகள் 99 வரைக்கும் செம்மணியிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறது. இப்படி இராணுவம் செம்மணியை ஆக்கிரமித்த பிறகு செம்மணிக்கான அடையாளம் ஒரு புதைகுடியாக மாறியது. அந்நேரம் ஒரு இன அழிப்புக்கான சாட்சியமாக இது மாறும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இந்த கோஷங்கள், இந்த விடயங்கள் அப்போதே வைக்கப்பட்டன. செம்மணி விடயம் கிளறப்பட்ட தொடங்கின பிறகு, அது நீதிமன்றத்துக்கு போன பிறகு, செம்மணியில் மிகப்பெரிய மனித புதைகுழி இருக்குது என்ற விடயம் வெளிச்சத்துக்கு வந்தது. சோமரத்ன ராஜபக்ச அந்த விடயத்தை வெளிப்படுத்தினார். அவருக்கு தொடுக்கப்பட்ட வழக்கின் முடிவில் அவர் சிறையிடப்பட்டார். அதுதான் நீதிமன்ற தீர்ப்பு. அந்நேரத்தில் அவர் அந்த பாதிப்பை தாங்கிக் கொள்ளார் ஒரு உண்மையை சொல்ல தொடங்கினார் நீதிமன்றத்தில். கொல்லப்பட்டவர்கள் இந்த 5 பேர் அல்ல, 300 தொடக்கம் 400 பேர் வரையிலானவர்கள் அங்கே தனக்கு மேலதிகாரிகளாக இருந்தவர்களால் இடப்பட்ட கட்டளையின் அடிப்படையில் ஒன்று புதைக்கப்பட்டிருக்கின்றனர் என்ற விடயத்தை வழக்கின் முடிவில் சொன்னார். அதாவது செம்மணி வழக்கின் முடிவில் புதிதாக இன்னொரு வழக்கு திறக்கப்பட்டதாக நான் படித்ததிலிருந்து அறிகிறேன். அன்றிலிருந்துதான் செம்மணியில் அந்த 300 தொடக்கம் 400 பேர் கொன்று புதைக்கப்பட்டதற்கான ஆய்வுகள், விசாரணைகள் தொடங்குகிறது. அதன் அடிப்படையில் தான் திருப்பி சோமரத்ன ராஜபக்சவை சாட்சியமாக கொண்டு ஏனைய அவரோடு தொடர்பட்ட சிப்பாய்களையும் இராணுவ அதிகாரிகளையும் சாட்சியமாக கொண்டு செம்மணி அகலப்படுகிறது. ஆனால் சோமரத்ன ராஜபக்ச செம்மணிக்கு வந்து 26 இடங்களை செம்மணி வழியில் மனித புதைகுழி இருக்கிறதாக அடையாளப்படுத்தி இருக்கிறார். அந்த 26 இடங்களில் 2 இடங்கள் தான் அப்போது அகலப்பட்டிருக்கின்றன. அந்த 2 இடங்களில் 2 மனித எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அந்த எலும்புக்கூடுகள் யாருடையது என்று அடையாளம் காணப்பட்டு இருக்கிறது. அதற்கு பிறகு வந்த சமாதான கால பகுதியில் செம்மணி மறக்கப்பட்டது. செம்மணியுடைய சாட்சியங்கள் அலுவலகம் மாற்றப்பட்டு வழக்கப்படியே தள்ளுக்கு அதனுடைய அப்படியே மறைந்து போகுது. பிறகு 2025 தான் செம்மணி மீள திறக்கப்படுகிறது. பொதுவாக இலங்கையில் ஈழத்தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இன அழிப்பில் கொன்று புதைக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகளை ஈழத்தமிழர்கள் தேடி போய் தோண்டியது வரலாறாக இல்லை. செம்மணியை தவிர இயல்பான போக்கில் கொன்று புதைக்கப்பட்ட அந்த ஆன்மாக்கள் தாங்களாக நிலம் பிளந்து நீதி கோரிய சந்தர்ப்பங்களின் அடிப்படையிலேயே இந்த மனித புதைகுழிகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன. மன்னர் சதோசவாக இருக்கலாம், முல்லைத்தீவு கொக்கு தொடுவாயாக இருக்கலாம், 2025 சித்துப்பாத்தி மயானத்தில் அகலப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மனித புதைகுழியாக இருக்கலாம். இவை அனைத்துமே அங்கு கொன்று புதைக்கப்பட்ட ஆன்மாக்கள் நிலம் பிளந்து நீதி கோரிய சந்தர்ப்பங்களின் வெளிப்பாடுதான். நாங்கள் யாருமே இங்கே மனித புதைகுழி இருக்கு, இங்கே தமிழர்கள் இனப்படுகொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை கண்டுபிடித்து தாங்கள் கேட்கிறோம். அந்த எலும்புக்கூடுகள் தான் எங்கள் முன் வந்து நீதி கோரியிருக்கின்றன. எங்களை சர்வதேச நீதி கோரிய, இன அழிப்புக்கு எதிரான நீதி கோரிய வழித்தடத்தை நோக்கி தள்ளுகின்றன. ஆனால் நாம் அந்த வழித்தடத்தில் பயணிக்க தவறுகிறோம். தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், இந்த விடயத்தை பற்றி பேசுகிற சிவில் சமூகங்களாக இருக்கலாம், ஊடகங்களாக இருக்கலாம் என அனைவருமே நான் இந்த உரையின் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல செம்மணி எப்போதெல்லாம் பேசுபொருளாகிறதோ அப்போது மட்டும்தான் பேசுகிறார்கள். செம்மணியின் நிலைமை இப்போதைக்கு இப்படித்தான் இருக்கிறது. இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த உரையை சொல்லிவிட்டு போகிறேன். பொதுவாக உலகளவில் மனித எலும்புக்கூடுகளை வைத்து இன அழிப்புகள் சாட்சியப்படுத்தப்படுவது, இன அழிப்புக்கான நீதிக்காக மனித எலும்புக்கூடுகள் ஆதாரப்படுத்தப்படும் போது அவை நீண்ட காலத்துக்கு பேணி பாதுகாக்கப்படுகின்றன. உதாரணத்துக்கு கம்போடியாவை எடுக்கலாம். கம்போடியாவில் முழுக்க அங்கே இனப்படுகொலை நடந்தது என்பதை நிரூபிக்கிறதுக்கு மனித எலும்புக்கூடுகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கில்லிங் ஃபீல்ட்ஸ் என்று சொல்லினோம், கொலைக்களங்கள். கம்போடியாவின் கொலைக்களம் அந்த பகுதி என்று சொன்னால் தமிழர்களுடைய கொலைக்களமாக இருக்கிறது இன்றைக்கு சதோசாவும் செம்மணியும் கொக்கு தொடுவாயும் தான். நாங்கள் செம்மணியை ஒரு கொலைக்களமாக பிரகடனம் செய்ய வேண்டும். அந்த பிரகடனத்தின் அடிப்படையில் இங்கே நடந்தது இன அழிப்பு என்பதை ஆதாரப்படுத்துறதுக்காக அங்கே மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளை காட்சிப்படுத்த வேண்டும். என்னடா எங்களுடைய பாரம்பரிய நகரத்தை அலங்கரிக்க வேண்டிய, வரவேற்க வேண்டிய ஒரு இடத்துல இந்த மாதிரி அமங்கலமான ஒரு விடயத்தை காட்சிப்படுத்துவதா என்று நாங்கள் நினைக்கக்கூடும். ஆனால் இந்த இனம் சுமந்திருக்கிற வழியும் நீதி கோரத்துக்கான சந்தர்ப்பங்களும் இதை நோக்கி போக வேண்டிய தேவையை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு. பல நூற்றாண்டுகளாக பெரும் கனவோடு போராடி கொண்டிருக்கிற, கிட்டத்தட்ட தோற்று போன மனநிலையோடு வாழுகிற எங்களுக்கு
இந்த எலும்புக்கூடுகள் தான் ஒரு நம்பிக்கையை தருகின்றன. அந்த எலும்புக்கூடுகள் பேச விளைகிற, கூற விளைகிற நீதியானது இவ்வளவு காலம் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான ஒரு நீதியாக அமையும். இன்றைக்கு இல்லாட்டியும் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு அந்த எலும்புக்கூடுகளை வைத்து நாங்கள் போராட வேண்டியிருக்கு. அதனை ஆவணப்படுத்துகிறோம் அல்லது வந்து போற சுற்றுலாவிகளுக்கு காட்டுறதுக்காகவாது அதனை எங்கேயாவது காட்சிப்படுத்துகிறோம். நாங்கள் செம்மணியின் அரசியலை செய்ய வேண்டியிருக்கு. ஆனால் துரதிருஷ்டம் என்னவென்றால், அண்மையில் நான் மன்னாருக்கு போயிருந்தேன். சதோச மனித புதகுழி இருந்த இடத்துல கிட்டத்தட்ட இலங்கையிலேயே மிகப்பெரிய மனித புதகுழி அதுதான். 400க்கும் மேற்பட்ட மனித எலும்பு கூடுகள் அங்கே 2018 வரைக்கும் மீட்கப்பட்டிருந்தன. இன்றைக்கு அந்த மனித புதகுழி நகரத்து மனிதர்கள் குப்பை கொட்டும் மேடாக மாறியிருக்கிறது. கொக்கு தொழிலாய் மூடப்பட்டாச்சு. இப்போது செம்மணி கால தாமதங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன நீதித்துறையின் பேரில். அந்த காலதாமதத்தின் அடிப்படையில் இப்போது மாறி வரப்போகிறது, வெள்ளம் வரப்போகிறது. அந்த குழிகள் எல்லாம் மூடப்படும். இனி அடுத்த வருடம்தான் இந்த செம்மணி மனித புதகுழி சில வேளைகளில் திறக்கப்படலாம். திறக்கப்படும் போது மீண்டும் முதலில் இருந்து நாங்கள் தொடங்க வேண்டியிருக்கும். இதற்கிடையில் நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. இங்கே மீட்கப்படுகிற இந்த எலும்புக்கூடுகளுக்கு நாம் என்ன ஆகும் என்று. கிருசாந்தியினுடைய எலும்புக்கூட்டுக்கு என்ன ஆகும்? சதசோவில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளுக்கு என்ன ஆகும்? எல்லாமே நீதிமன்றத்தில் எங்கோ ஒரு சாட்சி அறையில் வைக்கப்படுகின்றன. ஆனால் இங்கே கொன்றொழிக்கப்பட்ட ஆத்மாக்கள், செம்மணியாயிலும் சரி, பதுசுதாயிலும் சரி, வடக்கு கிழக்கில் இருக்கிற 15க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூட்டு புதைகுழிகளாகியும் சரி, ஒருவர் நீதியை தான். நீதியை நாம் நீதிமன்றங்களுக்குள் நிறைவேற்றி அமைதியாக்க முடியாது. அந்த எலும்புக்கூடுகளை சாட்சியாக வைத்து ஏதாவது ஒரு ஆவணப்படுத்தலின் வழியில் உலக அனுபவங்களின் வழியில் உகாண்டாவில் உதாரணம் இருக்கு, கம்போடியாவில் உதாரணம் இருக்கு, இப்போது மியான்மரில் உதாரணம் இருக்கு. அந்தந்த நாடுகளின் உதாரணங்களின் அடிப்படையில் இந்த எலும்புக்கூடுகளை வைத்துக் கொண்டு நீதியை கோருவதால் எங்கள் முன்னால் இருக்கிற ஒரே வழி என தெரிவித்து இந்த சிறு உரையாற்ற சந்தர்ப்பம் தந்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.